வணக்கம். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் தனக்கு சின்ன வயசுலேயே கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ. நிஜமாகவே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா பார்வையற்றவர்களுக்கு திருமண வாழ்க்கை தேவையா அப்படின்னு ஒரு கான்செப்ட் போய் இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு கர்ப்பப்பையை ஒரு குழந்தையிலேயே அவங்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றது எந்த மாதிரியான கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு தெரியல. ஏன் அவங்களால பார்த்துக்க முடியலன்னு இந்த பேரண்ட்ஸ் எப்படி முடிவு பண்ணாங்க? நிறைய மாற்றுத்திறனாளிகள், நிறைய பார்வை மாற்றுத்திறனாளிகள் நல்ல விதமாக குழந்தை பெற்று நல்ல விதமாக தன்னுடைய குழந்தைகளை வளர்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்வையற்றவர்களுக்கு இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாதுன்னு நீங்கள் ஏன் டிசைட் பண்ணுறீங்க? அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ என்னுடைய பள்ளியிலலாம் நான் சொல்கிறது என்னென்னா, குழந்தைங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தால் நம்ம வேலை செஞ்சு தரலாம். ஆனால் அந்த குழந்தைக்குமே தொடர்ந்து நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கக்கூடாது. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி செய்யணும்னு. அந்த மாதிரி தான் அதுதான் ஸ்பெஷல் ஸ்கூல். அந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். எப்படி நீ பல் விளக்கணும், எப்படி பாத்ரூம் போனால் க்ளீன் பண்ணணும், எப்படி கை கழுவணும், எப்படி நாப்கின் வைக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். அதை விட்டுட்டு ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பை அதை கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது கொடுமையின் கொடுமை. அதை எப்படி அந்த மருத்துவர் அனுமதிச்சாரு அப்படின்றது இன்னும் பெரிய கொடுமை. ஸோ தயவு செய்து பெற்றோர்களே, பார்வை இல்லை, அவங்க மாற்றுத்திறனாளி அப்படின்றதுக்காக அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை கிடையாது, அவங்களால குழந்தை பெற்று வளர்க்க முடியாது, அவங்க மென்சஸ் ஆனால் அவங்களே பார்த்துக்க முடியாது அப்படின்ற பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை தயவு செய்து விடுங்க. காலம் மாறி போச்சு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்களா எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளிகளும் அவங்கள பார்த்துப்பாங்க. என்கிட்ட சில பேர் சில்லியாக கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. பார்வையற்றவர்கள் எப்படி நீங்கள்லாம் சாப்பிடுவீங்க? நான் சொல்லியிருக்கேன், நாங்களும் கையில் எடுத்து வாயில் தான் சாப்பிடுவோம், மூக்கிலே சாப்பிடுவோம். அந்த உணர்வு கூடவா இருக்காது? பார்வையற்றவர்கள் எப்படி உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை செய்வீங்க? எப்பா சொல்லி கொடுத்தா செய்யத்தான்ப்பா செய்வோம். இதெல்லாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி கொடுமைகள், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஃபாதரால் ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்காமலே போச்சு. இந்த மாதிரி கொடுமைகள் திரும்ப இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடாது. அதனால் தயவு செய்து பார்வையற்றவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை கிடையாது, அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்ற முத்திரையை நீங்கள் குத்தாதீங்க. அதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான எந்த ஒரு மருத்துவரும் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த மனுஷன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க பொண்ணோ அக்காவோ யாரோ ஒருத்தர் அந்த சகோதரியை திருமணம் பண்ணியிருக்காரு. நிஜமாகவே அவரை கையெடுத்து கும்பிடணும். அவரை தான் நான் தெய்வமாக பார்க்குறேன். சிறப்பான எத்தனையோ பேர் உனக்கு குழந்தை இல்லை, நீ இதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. எத்தனையோ பேர் வார்த்தைகளால் தினமும் கொண்டுட்ருக்காங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நைட்டு அழுவுறதும் பகலில் சிரிக்கிறதும் வெளியில் சொல்ல முடியாமல் மென்று முழுங்குறதும் அந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த அக்காவை அவர் கல்யாணம் பண்ணி சூப்பராக வச்சு இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமில் 2 பேருமே மனமொத்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த மனுஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப்.